எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஒரு கட்டம் வரும். அந்த கட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு தோணும் நமக்கு. தட்ஸ் ஆல், இட்ஸ் ஓவர் நவ் அப்படின்னு தோணும். என்ன ட்ரை பண்ணாலும் எப்படி பார்த்தாலும் எந்த விதமான ஆப்ஷனும் நமக்கு ஓப்பன் ஆகாது. எங்கே போய் எங்கே கதவை தட்டினாலும் க்ளோஸ்ட். அது வந்து ஃபினான்ஷியலாக இருக்கலாம், இல்லை ஹெல்த் ரீதியாக இருக்கலாம், இல்லை கரியர் அந்த விஷயமா இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயத்தில் இருக்கலாம். சில பேருக்கு ரொம்ப அர்லியாக காலேஜ் கிடைக்கிறதுலே இருக்கும். நம்ம ஒருவேளை காலேஜே சேர மாட்டோமோ அப்படின்லாம் தோணும். சில பேருக்கு ரொம்ப கரெக்டாக குழந்தையெல்லாம் படிச்சுட்டு இருக்கிற டயத்தில் அவளுக்கு வந்து வேலை போயிடும். வேலை போயிடுத்துன்னு தெரிஞ்சாலே யாரும் கடன் கொடுக்க மாட்டா. ஏன்? இவனால் திருப்பி கொடுக்க முடியாது. கடன் கொடுக்குறவன் இன்னொருத்தனோட கஷ்டத்துக்காக கொடுக்குறானோ இல்லையோ, அந்த பணம் திருப்பி வரணுங்கிற விஷயத்தில் கவனமாக இருப்பான். கடனும் கொடுக்க மாட்டா. படிக்கணும், பசங்களையும் படிக்க வைக்கணும், வீட்டில் சாப்பாடும் போடணும். என்ன பண்ணுறது? யாருமே வந்து ஹெல்ப் பண்ணல. ஸோ அந்த மாதிரி எல்லா பக்கமும் க்ளோஸ் ஆகிடுறது. அப்படின்னா ஒன்று என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எந்த ஒரே ஒரு துவாரம் சரியான துவாரமோ, பொதுவாக பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நமக்கு வாழ்க்கையில் வந்து நிறைய விகல்பங்கள் கொடுப்பார். விகல்பம்னா சாய்ஸ், ஏ பி சி டி. ஒரு சாய்ஸ் அதற்கான ஏற்றம் தாழ்வும் இருக்கும். நம்ம எப்படி சூஸ் பண்ணுறோமோ, நம்மளுடைய அறிவு நம்மளுடைய ஆற்றலை பொறுத்து நம்ம எப்படி சூஸ் பண்ணுறோமோ, அந்த சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த நம்ம சூஸ் பண்ணதனுடைய விஷயத்தினுடைய பலாபலன் அமையும் இல்லையா? இது எப்போவுமே பகவான் வந்து நிறைய நமக்கு கொடுப்பான், சாய்ஸ் நிறைய கொடுப்பான். பட் சம்டைம்ஸ் பகவானுடைய கருணை வந்து எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னா, எது நமக்கு பக்காவாக சரியானதோ, எது ஒன்றுத்தை விட்டால் வேறு எதுவுமே நமக்கு சூட் ஆகாததோ, அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்மளை தேர்ந்தெடுக்க வைப்பான். இன்ஃபேக்ட் அந்த இடத்துல தேர்வு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனே கிடையாது. வேறு வழி இல்லாமல் அந்த ஒரு விஷயத்தை எடுத்துப்போம் நம்ம. சில பேர் அனுபவிச்சிருக்கலாம், சில பேருக்கு அந்த அனுபவம் காத்திருக்கலாம். நோபடி இஸ் ஸ்பேர்டு, எவ்ரிவன் வில் ஹேவ் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அப்போது ஒரு இக்கட்டான சூழ்நிலை, எங்கே போய் கதவை தட்டுறதுன்னு தெரில, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இது பண்ண தெரில, அவ்வளோதான் வந்து வாழ்க்கை ஸ்தம்பிச்சு போகிறது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரைச்சே நேச்சுரலாக என்ன தோணும் அப்படின்னாக்க, நம்ம போகிறோம், இந்த வாழ்க்கையில் இனிமேல் ஒன்றும் இல்லை, இந்த வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு தோணும். அந்த இடத்துல நம்ம வந்து என்ன யோசிக்கணும் அப்படின்னா, ஏதோ ஒரே ஒரு துவாரம் ஓப்பனாக இருக்குது. ஒன் டோர் இஸ் ஓப்பன் விச் ஐ எம் நாட் ஏபிள் டு see. ஒரே ஒரு கதவு திறந்திருக்கு. பஞ்ச பாண்டவர்கள் செயலிழந்து போயிருக்கா. சூரரான வீரரான துரோணாச்சாரியராக இருக்கட்டும், துரோணாச்சாரியர்ல அந்த சபையில் துரோணாச்சாரியர் இருந்தாரா? பீஷ்மர், கிருப்பர், வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவா, அப்பா ஸ்தானத்தில் இருக்கிற திருதராஷ்டர், இவா எல்லாரும் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ எல்லாமே முடிஞ்சு பண்ணும்போது திரௌபதி என்னெல்லாமோ கேட்குறா. இவனை கேட்குறா, அவனை கேட்குறா, நியாயத்தை கேட்குறா, தர்மத்தை கேட்குறா, அங்கே உட்காந்துட்டு இருக்கிறவாளை கேட்குறா, அங்கே இருக்கக்கூடியதெல்லாம் கேட்குறா. ஏன் அப்படின்னா, திரௌபதி கடைசியாக எந்த ஒரு இடத்த கேட்கணுமோ அந்த இடத்துக்கு வந்து பகவான் வந்து அவளை திசை திருப்பி விடுறதுக்காக மற்ற எல்லா கதவையும் நல்லா டைட்டாக பூட்டி வச்சுருக்கான். எனக்கு ஒரு ரொம்ப பிடிச்ச ஒரு சேயிங் ஒன்று இருக்கு. என்னன்னா, when all doors are closed, all doors are not closed. இதுதான் உண்மை. எல்லா கதவும் மூடப்பட்டிருக்கு அப்படின்னா இல்லை, ஏதோ ஒரு கதவு திறந்திருக்குன்னு அர்த்தம். எல்லா கதவும் ஏன் மூடப்பட்ட மாதிரி இருக்குன்னா, இன்னும் திறந்திருக்கிற கதவை நான் ஒன்றும் கண்டுபிடிக்கலன்னு தான் அர்த்தமே ஒழிஞ்சு. அண்டு இன்னொன்று என்னென்னா, பகவான் ஏதோ ஒரு விதத்தில் வந்து அந்த ஒரு கதவு மூலமாக தான் நீ வெளில போகணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணுறான். அது வந்து ரொம்ப எப்போவுமே வந்து ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறச்சே தான் நமக்கு பகவானை திட்டணும்னே தோணும். வா, கண்ணு இருக்கா இல்லையா உனக்கு? இவ்வளோ கஷ்டத்துலேயும் நான் வந்து 1/2 லிட்டர் பால் வாங்கி அபிஷேகம் பண்ணேன்னு
எங்கள் வீட்டு வாட்ச்மேனுக்கு ஏதாவது கொடுத்தா கூட அவன் தேங்க்யூ சொல்லுவான். நீ அப்படியே கல் மாதிரி நின்றுட்டு இருக்கிய, கல்லு தானோ நீ? இதெல்லாம் அதெல்லாம் ஓகே, எல்லாம் ஓகே, எல்லாமே அலோடு பகவான் கிட்ட. நீ ஒன்றும் தப்பெல்லாம் பண்ணல, பகவான் கிட்ட எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பகவான் வந்து என்ன வெயிட் பண்ணுறான்னா, கண்டுபிடி ஒன்று தான் பண்ண வைப்பார். ஏன்னா கர்மா உன்னோட தான் இருக்கணும், பகவானோடது கர்மா கிடையாது. பகவான் பண்ணிட்டாருன்னா அது கர்மா கிடையாது. பகவான் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒன்றை ஒரு கர்மம் பண்ண வச்சு அந்த கர்மத்துக்கு பலனை கொடுப்பார். அப்போ ஒன்றை ஒரு கர்மத்தை பண்ண வச்சு அந்த கர்மத்துக்கு உனக்கு பலனை வாய்த்து கொடுக்குறவர், அதற்கு பேர் அனுகிரகம்னு பேர். நம்ம என்ன அனுகிரகம்னா பொதுவாக என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா, நம்ம ஒன்றுமே பண்ண மாட்டோம், அப்படியே டமால்னு வரும் இல்லையா, நமக்கு அப்படி தோணும். ஏதாவது ரொம்ப ரேராக ஏதாவது 1 or 2 மிராக்கிள்ஸ் நடக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. பட் பொதுவாக பகவான் அனுகிரகம் பண்ண மாட்டேங்கிறார். என்னடாச்சு, வேலையே கிடைக்கல. சரி, எங்கெல்லாம் அப்ளை பண்ணேன்? நான் எங்கேயும் அப்ளை பண்ண போகிறதில்ல, நான் முடிவு பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு வேலை கிடைக்கல, பகவான் கண்ணை திறக்கல. எப்படிப்பா கிடைக்கும் வேலை? போய் 4 இடத்துல நிற்கணும், 4 பேர் 4 கேள்வி கேட்பா, எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும், அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இடத்துல வேலை கிடைக்கும் இல்லையா? அப்போது எல்லா கதவும் மூடப்பட்டாலும் அந்த ஓர் கதவை திறப்பதற்கான யத்தனமும் பரிசிரமமும் நம்மிடத்திலிருந்தான் பகவான் எதிர்பார்ப்பான். அப்போது கொஞ்சம் ரைட் ஜட்ஜ்மெண்ட் பண்ணணும். அப்போ வந்து என்ன பண்ணணும் எல்லாத்துக்கும் அப்படின்னா, கை 2த்தையும் எடுத்து நமஸ்காரம் பண்ணணும் சுவாமிக்கு. சுவாமி கொஞ்சம் வழி காட்டேன். உலகத்திலேயே யார் அதி புத்திசாலி, வெரி மெச்சோர்டு பர்சன், அதாவது நல்ல பக்குவம் அடைஞ்சவன் யார் அப்படின்னு கேட்டால், எவன் ஒருவன் தன்னுடைய இயலாமையை அதி சீக்கிரமாக புரிந்து கொள்கிறானோ அவன் பக்குவம் அடைந்தவன். என்னால் இதெல்லாம் முடியும், என்னால் இதெல்லாம் முடியாது. அப்போது ஐ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட். பீயிங் ஹெல்ப்லெஸ், ஐ ஷுட் நோ தட் ஐ எம் ஹெல்ப்லெஸ். இல்லைன்னா என்ன ஆகும்? என்னால் முடியும்னு நினச்சிட்டு முடியாத ஒரு விஷயத்துக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருப்போம். அதனால் ஹெல்ப்லெஸ்னஸ் அப்படிங்கிறத வந்து ரெக்கக்னைஸ் பண்ணணும். இங்கே வானரங்கள் எல்லாருமே எந்த வானரங்கள்? தட்சிண முகமாக வந்த ஜாம்பவான், அங்கதனுடைய தலைமையில், அங்கதன் ராஜகுமாரனுடைய தலைமையில் வந்த ஜாம்பவான், கவன், அதுக்கப்புறம் வந்து ஷரபன், இந்த மாதிரி இன்க்ளூடிங் ஹனுமான். அப்படி தான் வரார் ஹனுமான். நானும் தண்ணி கொண்டு வா ஹனுமான் அப்படின்னு, ஓகே, உடனே ஓடி போய் தண்ணி கொண்டு வர்றார். இப்போ இந்த பழத்தை பறிச்சுன்னு வா, நாங்கள்லாம் சாப்பிட்ணும் அப்படின்னா ஓடி போய் பழத்தை பறிச்சுன்னு வரும். அவ்வளோதான் ஹனுமானோட ரோல். பாவம், நம்ம இதில் சொல்லுவாள்ல, புதுசாக சேர்ந்துருக்கிற அப்ரெண்டிஸ் இல்லையா, அந்த மாதிரி ஹனுமான் பாவம் அப்படியே வந்து அவர் என்ன சொல்கிறோனோ அது வந்து சொல்வார். அப்பப்போ எங்கேயாவது சொல்ல முடியும்னா ஏதாவது ஒன்று சொல்லுவார், அப்புறம் சைலண்ட்டாக இருப்பார். இதுதான் ஹனுமானுடைய ஜென்ரல் பிஹேவியர். அவர் சபையில் இருக்கிறதே தெரியாது. அதனால் அப்படியே எல்லாரும் வந்து இப்போ என்ன நிலைமை ஆகிடுது அப்படின்னா, எல்லாரும் வந்து அந்த இருட்டு குகைக்குள்ளேருந்து வெளியில் வந்து பார்த்தா இது ஒன்றும் நமக்கு வேலைக்காகாது போல் இருக்கு. இனிமேல் வந்து ஒன்று இங்கே சாகணும், இல்லை திரும்பி போய் கையை விரிச்சுட்டு சுக்ரீவன் இடத்துல சாகணும், அதுக்கு இங்கேயே நம்ம வந்து செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கதனும் வந்து பரிபூர்ணமாக தன்னுடைய மனசை இழந்து தப்பாகவும் பேசி எல்லாம் பண்ணான். நல்ல வேளை ஹனுமார் என்ன பண்ணார் அப்படின்னா, உள்ளே பூந்து முக்கியமான சில யூத்தபதிகள்லாம் இருக்கு இல்லையா, நீலன், ஜாம்பவான், அவளை வந்து அங்கதன்ட்டேருந்து பிரிக்கிறார் நைஸாக. அங்கதான் இந்த மாதிரி சிரேஷ்டமானவர்கள்லாம் வந்து உன்னுடைய இதுக்கு ஒத்துக்க மாட்டா அப்படி இப்படின்னு. ஆனால் அங்கதன் வந்து என்னது, ராஜகுமாரன் இல்லையா, ராஜகுமாரன் என்ன, அந்த ஹோல் வானர கூட்டம் வந்திருக்கு இல்லையா, யூத்த பிரமுகர்கள் தவிர வந்திருக்கக்கூடிய மற்ற வானர கூட்டங்கள் இருக்கு இல்லையா, அந்த கூட்டங்கள் ஃபுல்லாக வந்து சோர்ந்து போயிருக்கு. எல்லாருமே வந்து சரி அங்கதனோட நம்ம உபவாசம் இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விழுந்து கிடக்கலாம், அப்படியே விழுந்து கிடந்து அப்படியே பேசலாம். இந்த மாதிரி ராமருடைய விஷயம், ராமர் காரியமாக இது நடந்தது அது நடந்தது அப்படின்னு எல்லாரும் வந்து என்ன மெயினாக என்ன பேசினா அப்படின்னாக்கா, நம்ம இங்கேயே அப்படியே செத்து போயிடலாம், நம்ம உயிரை கொடுத்துடலாம் அப்படின்னு பேசினா. உடனே மேலேருந்து அந்த பெரியவர் வந்து என்ன சொன்னார்,
மலைக்கு மேலே உட்காந்துட்டு இருக்கிற பெரியவர் வந்து என்ன சொல்கிறாரு, அப்பா கர்ம பிணை ஏதோ வேலை பண்ணுறதப்பா, நம்மளை தேடி இன்னைக்கு சாப்பாடு வருது அப்படின்னு அவர் வந்து இவெல்லாம் இந்த வானரங்கள்லாம் எப்போ வந்து உயிர் தியாகம் பண்ணும், நம்ம எப்போ அதை வந்து சாப்பிடலாம் அப்படின்னா அது வெயிட்டிங். உயிர் தியாகம் பண்ண முன்னாடி புலம்பணும் இல்லையா, புலம்பும்போது அப்படியே புலம்புறான். இந்த மாதிரி நம்ம வந்து இப்படி உயிர் தியாகம் பண்ணுறோமே, நம்மளுடைய உயிர் இப்படி வீணாக போகிறதே, அட்லீஸ்ட் அந்த ஜட்டாயு மாதிரி அந்த ராவணேஸ்வரனோட சண்டை போட்டாவது நம்ம உயிரை கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற ஆங்கிளில் எல்லாரும் பேசுகிறான். என்னது, உடனே இந்த பெரியவருக்கு காதில் என்ன வார்த்தை விழுது, யாரு ஜட்டாயுவா, இவ்வளோ வருஷங்கள் கழித்து என்னுடைய அனுஜனுடைய பேர் உங்கள் காது மூலமாக விழுறதே அப்படின்னு ஒன்று அவன் எல்லாரையும் கேட்குறான். என்னப்பா என்ன விஷயம் அப்படின்னோடனே அங்கதன் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி ராமருடைய பித்ருவாக்கிய பரிபாலனத்துக்காக அவர் வந்து தசரதனுடைய வாக்கு கேட்டு பிராத்தாவோடையும் ஒய்ஃபோடையும் வந்தார். அதில் வந்து சீதாவை வந்து ராட்சசன் அபகரிச்சுட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் வந்து சுக்ரீவனுடைய மைத்திரம் பண்ணி இப்போ எல்லாரும் எல்லா பக்கமும் தேடின்னு இருக்கோம். அதில் சீதாவை வந்து அபகரிச்சுட்டு போகும்போது ராவணனுடைய அந்த ரதத்தை வந்து அடித்து உடைச்சு சீதாவை கொஞ்சம் நேரம் வந்து ராவணன்கிட்டேருந்து பிரித்து மகாபராக்கிரமாக சண்டை போட்டவர் வந்து ஜட்டாயு. அந்த மாதிரி அப்படின்னு ஒன்று ஜட்டாயுவா அப்படின்னு ஒன்று அந்த மனசு பதைக்கிறது. அந்த பெரியவருக்கு மனசு பதைச்சு அங்கேருந்து சொல்கிறார், எனக்கு கொஞ்சம் கீழே இறக்குங்களேன் என்னுடைய. அப்போ சொல்கிறார், அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வந்து இன்னும் டீட்டெயில்ஸ் தெரியணும், என்னுடைய 2 பக்ஷம்னா என்ன, 2 ரெக்கையும் வந்து எனக்கு வந்து எரிஞ்சு போச்சு சூரியனுடைய இதில், என்னால் நானே கீழே இறங்க முடியாது, அதனால் கொஞ்சம் கீழே இறக்குங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறார். அப்படின்னோடனே அவள் வந்து இப்படி ஏவம் குருதோ ஹதஸ்தேன ராவணேன பலீயசா சம்ஸ்கிருதாச்சாபி ராமேன ஜகாம கதிமுத்தமம். மாதிரி இதெல்லாம் பேசின உடனே வந்து பண்ண உடனே இந்த வானரங்களுக்கு திடீர்னு ஒரு டவுட் வருது, ஒருவேளை இந்த கிருத்ரராஜா, கிருத்ரம்னா அது கிட்டத்தட்ட பருந்து, அதாவது பறவைகள்லேயே நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துருக்கெல்லாம் தெரியல, ஒரு மலைக்கு ஒரு மலையோட இடுக்கில் வந்து ஒரு மான் இல்லை, அது பேர் என்ன, மான் மாதிரியே ஒன்று ப்ரௌன் கலரில் இருக்குமே, பெரிய கொம்போட இருக்குமே, ஆண்டலோப் அந்த மாதிரி, அந்த மாதிரி ஒன்று இருந்தது. இது என்ன பண்ணியிருக்கு, இந்த வல்ச்சர்னு நினைக்கிறேன், வல்ச்சர் அது என்ன பண்ணிட்டு நேராக பறந்து போய் அந்த மொத்த இதையே தூக்கிண்டு போயிடுது. அவ்வளோ சக்திசாலி அது. அண்ட் அது வரக்கூடிய ஸ்பீடும் அப்பரிமிதமான ஸ்பீடும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பக்ஷி இனம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது கருடனுக்கு இமீடியட்லி நெக்ஸ்ட் பராக்கிரமசாலியாக இருக்கக்கூடிய பக்ஷி இனம். அந்த பக்ஷி இனம் இவாளுக்கெல்லாம் என்ன டவுட்டு வானரங்களுக்கு அப்படின்னா, இவ்வளோ கீழே இறக்கின உடனே நம்மளை அடித்து இது சாப்பிட்ரும் போல் இருக்கு அப்படின்ன உடனே அவர் வந்து சொல்கிறார், நீங்கள் சொன்னேன் இல்லையா ஜட்டாயு அப்படின்னு, அந்த ஜட்டாயு வந்து என்னுடைய தம்பிப்பா அப்படின்னு சொல்லி கண்ணெல்லாம் தண்ணியில் அழுக வர ஆரம்பிச்சுடுது. ஃபுல்லாக கொஞ்சம் ஒன்று சரி அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அதை வந்து கீழே இறக்குறான். ஓகே, அப்படி மெதுவாக கீழே வந்து இது பண்ண உடனே ஜட்டாயு வந்து மெதுவாக அந்த கதையை ஒரு ஷார்ட்டாக சொல்கிறார். முன்பொரு காலத்தில் புறா வித்ரவதே விருத்தே சச்சாஹம் ச ஜெயைஷினௌ ஆதித்யம் உபாயாதௌ ஸ்வே ஜ்வலந்தம் ரஷ்மிமாலினம் ஆவృత్యాకాశ மார்கேன ஜவேன ஸ்வர்கதௌ ப்ருஷம் மத்யம் பிராப்தே து சூர்யே து ஜட்டாயுர் அவசாதிதி தாமஹம் பிராதரம் திருஷ்ட்வா சூரியரஷ்மிர் அபிர்திதம் பக்ஷாபியாம் சாதயாமாச ஸ்னேகாத் பரவன்ஹிலம். இப்போ சொல்கிறது அந்த ஜட்டாயு என்ன சொல்கிறது, இது மாதிரி முன்பொரு காலத்தில் விருத்ராசுரனை வந்து தேவேந்திரன் ஜெயிச்ச நேரம், ஜெயிச்சுட்டு தேவேந்திரன் இருக்கும்போது நாங்கள் 2 பேரும் எங்களோட யூத் டைமில் இருந்தோம். யார், நானும்
ஜட்டாயுவும் எங்களோட யூத் டைம், எங்களுக்கு வந்து அபரிமிதமான பராக்கிரமமும் வேகமும் இருந்தது. அதனால வா நம்ம போய் தேவேந்திரனை ஜெயிச்சுட்டு வரலாம் அப்படின்னு நாங்கள் 2 பேரும் போய் தேவேந்திரனை ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பி அது வரைச்ச சூரியனை பார்த்தோம். சரி சூரியனை போய் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சூரியன் நோக்கி பறக்கும் போது என்னாச்சு அப்படின்னா, சூரியனுடைய வெப்பம் ஜாஸ்தியாக அந்த சூடு வந்து எங்களுடைய ரெக்கையை வந்து எரிக்க ஆரம்பிச்சுடுத்து. அப்போ என்னாச்சு அப்படின்னா, ஜட்டாயு மேலே எனக்கு இருந்த அபரிமிதமான ஸ்நேகத்தினால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஜட்டாயு அப்படியே மயங்குறத பார்த்து நான் போயிட்டு என்னுடைய பக்ஷம் என்னுடைய இந்த பக்ஷம் இருக்கு இல்லையா, என்னுடைய ரெக்கை, அந்த ரெக்கைக்குள்ளே அப்படியே ஜட்டாயுவை நான் மூடின்றதுனால என்ன ஆயிடுது அப்படின்னா, என்னோட ரெக்கை வந்து நன்னா எரிஞ்சு போய் நான் இங்கே கீழே வந்து இந்த இடமா வந்து தாமகம் ராத்திரம் படிச்சுட்டேன். அந்த மாதிரி இதாக எடுத்து அதனால் வந்து வானரங்களே, வானர சிரேஷ்டர்களே, என்னால் வந்து இப்போ பறந்து வந்தோ எதுவுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. என்னால் எதுவுமே ஹெல்ப் பண்ண முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் நான் நிச்சயமாக சொல்கிறேன், என்னுடைய இந்த வாக்கு இன்னும் உயிரோடு இருக்கு இல்லையா, இந்த வாக்கு வந்து உங்களுக்கு எப்போவுமே ஹெல்ப் பண்ணும். இந்த விஷயம் எதை ஞாபகப்படுத்துறதுன்னா, நம்ம எந்த இன்னல்ல இருந்தாலும் சரி நம்மளுடைய வாக்கோ எழுத்தோ வந்து ஒரு பெரிய பவர்ஃபுல் டூல். அதனால் எப்போவுமே சரஸ்வதி மாதா கிட்டேயும் அனுமார்கிட்டையும் பிரார்த்தனை பண்ணும், நம்மளுடைய வாக்கு நன்னா இருக்கணும். ஒரு கதை சொல்கிறேன், இந்த ராமாயண கதை இல்லை, வேறு கதை. ஒருத்தர் வந்து ஒரு அப்பாவும் பையனும் மட்டும் ஒரு பெரிய வீட்டில் இருந்தான். அந்த பெரிய வீட்டில் இருந்தபோது பையனோட உழைப்பு, பையனோட விஷயத்தை வச்சுருந்தான் வந்து அந்த அப்பாவும் பையனும் வந்து சௌரியமாக வாழ்ந்துட்டு இருந்தான். ஒரு நாளைக்கு ஏதோ தப்பான கேஸ்லேயோ எதுலேயோ என்ன எடுத்து அப்படின்னா, அந்த பையனை வந்து போலீஸ் பிடிச்சுன்னு போயிட்டா. என்ன ஏதுன்னே சொல்லலை. பையன் வந்து ஜெயிலில் இருக்கான். சரியா? அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு அவள் அப்பா வந்து பையனுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. சரியா? என்ன எழுதுறாருன்னா, இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்குது, ஒன்றுமே பண்ண முடியல, வீட்டில் எல்லாம் அப்படி பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு ஒரு வாரம் பொறுத்து இருந்துட்டு இந்த ஜெயிலில் இருக்கான் இல்லையா பையன், அவன் வந்து அப்பாவுக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறான். லெட்டர் எழுதி அப்பா கிட்ட போனவுடனே அதுக்குள்ளே என்ன ஆகிடுறது, பெரிய போலீஸ் ஃபோர்ஸே வந்து அவள் வீட்டுக்கு போய்டுறது. பெரிய போலீஸ் ஃபோர்ஸ் வீட்டுக்கு போய் அவளுடைய வீட்டுக்கு பின்பக்கம் ஃபுல்லாக தோண்டுன்னு பின்னாடி இருந்த 2-3 கிரவுண்டு ஃபுல்லாக தோண்டி போட்டுட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு திருப்பி லெட்டர் வருது அந்த பையன்கிட்டேருந்து, அப்பா நீ வந்து விவசாயம் பண்ணுறதுக்காக பூமியை தோண்டணும், அதுக்கு என்னால் முடியலன்னு சொன்னியே, அதனால் முதல் லெட்டரில் நான் என்ன எழுதி அனுப்பிச்சேன்னா, அந்த ரத்னங்கள் வைடூரியங்கள் எல்லாமே வந்து வீட்டுக்கு பின்னாடி தான் புதைச்சி வச்சுருக்கேன் அப்படின்னு ஒரு லெட்டரை எழுதியிருந்தேன். அதை தேட தான் இது பண்ணேன். இப்போ நீ வந்து ஜஸ்ட்டு விதையை மட்டும் விதைச்சேனாக்க நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு. இது ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு கதை. இந்த கதையிலேருந்து என்ன தெரியறது அப்படின்னா, நீ எந்த நிலைமையில் இருக்க, என்ன கஷ்டத்தில் இருக்க, எப்படி இருக்கன்னா முக்கியம் இல்லை. உன்னுடைய வாக்கு அது எப்படி வெளியில் பிரதிபலிக்கிறதோ அது வந்து இட் வில் ஒர்க் மேஜிக்ஸ் ஃபார் யூ இல்லையா? அதனால் இருந்த இடத்துல ஒன்றுமே இல்லாமல் வந்து அவனுக்கு அதில் வேலை அந்த மாதிரி. இங்கே ஜட்டாயு என்ன சொல்கிறேன்னா, என்னால் ஒன்றுமே உங்களுக்கு பண்ண முடியாதுனாலும் நான் வந்து உங்களுக்கு என்னுடைய வார்த்தைகள்னால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்களுடைய கஷ்டமெல்லாம் தீர்ற மாதிரி நான் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு ஜட்டாயு வந்து ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தோடனே அந்த சம்பாத்தி வந்து ஒரு ஜட்டாயு சொல்லிட்டேனோ, சம்பாத்தி வந்து ஒரு பெரிய அஷூரன்ஸ் கொடுக்குறார். சம்பாத்தி அப்படிங்கிறது வந்து ஜட்டாயுவோட எல்டர் பிரதருடைய பேர் சம்பாத்தி. நீங்கள் வந்து நேற்றுக்கெலாம் ராமாயணத்துக்கு போனேன், நிறைய சம்பாத்தின்னு சொன்னார் அப்படின்னு சொல்லக்கூடாது. இது வந்து சம்பாத்தி, சரியா? சம்பாத்தி, சரியா? அந்த மாதிரி
அதுக்கப்புறம் வந்து சொல்கிறார், இந்த மாதிரி நான் வந்து எனக்கு தெரியும், இந்த பக்கமாக தான் சொல்கிறார், இந்த பக்கமாக தான் ராட்சசனான ராவணன் வந்து சீதாவை கடத்திண்டு போனான் அப்படின்னு சொல்கிறார். அது எப்படி இவர் பார்த்தாரா பார்க்கலையா அதெல்லாம் இல்லை. ஆனால் சொல்கிறார், என்ன இண்டிகேஷன் கொடுக்குறாருன்னா, ஹா ராமா ஹா லக்ஷ்மணா ஹா ராமா ஹா லக்ஷ்மணா அப்படின்னு ஒரு பெண்மணி வந்து கத்திண்டு போனா அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு அப்புறம் லங்காவை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுக்குறார். லங்காங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு. ஞானேன கலு பஷ்யாமி திருஷ்டுவா பிரத்யகமிஷ்யத ஆத்ய பந்தா குலிங்கானாம் ஏச்சான்ய தானிய ஜீவனஹா த்விதீயோ பலி போஜானாம் ஏச்ச விருக்ஷ பலாசனாக பாசா திருத்தீயம் கச்சந்தி கிரௌஞ்சஸ்ச குருரை சஹ ஷேயானச்சதுர்த்தஸ் கச்சந்தி குருத்ராஹ கச்சந்தி பஞ்சமஹ பலிவீர்யோபி பன்னானாம் ரூபயோர் வனசாலினாம் ஷஷ்டஸ்து பந்தா ஹம்சானாம் வைனதேய கதீபராக வைனதேயஸ்ச நோ ஜன்ம சர்வேஷாம் வானரிஷப. லங்காங்கிறது அந்த பக்கம் இருக்குது. இந்த லங்காவுக்கு போகிறதுக்கு வந்து நிறைய வழி இருக்குது. அதில் ஆகாச மார்க்கமாக போகிறதுலையே வந்து 5 லேயராக பிரிக்கிறது. சம்பாத்தி என்ன சொல்கிறாருன்னா 5 லேயராக பிரிக்கிறோம். முதல்ல சாதாரணமாக இந்த அன்னம் இதெல்லாம் சாப்பிட்டுன்னு இருக்கக்கூடிய சாதாரண பட்சிகள்லாம் ஃபஸ்ட் லேயரில் போகும். அதுக்கப்புறம் மாமிசம்லாம் சாப்பிட்றக்கூடிய பட்சி அடுத்த லெவலில் போகும். 3வது இதில் வந்து இன்னும் பெரிய பட்சிகள்லாம் போகும். 4வதுல வந்து அதோட பெரிய பட்சிலாம் போகும். 5வதுல தான் நாங்கள் பறப்போம். எங்களை மாதிரி பெரிய பட்சிலாம் 5வதுல பறக்கும். எங்களுக்கு மேலே அப்படின்னா அது வந்து வைனதேயன் மட்டும்தான் பறப்பார். ஸோ லிட்ரலி வந்து சம்பாத்தி அண்ட் ஜட்டாயு அவெல்லாம் வந்து N-1 என் வந்து ஹையஸ்ட் பார்ட் அப்படின்னாக்க அவள் வந்து கருடனுக்கு அடுத்தது போற்றப்படக்கூடிய மகா பராக்கிரமசாலி சூரசாலியாக இருக்கிறது வந்து இந்த கிருத்ரம்னு ஒரு பக்ஷி இனம். சரியா? கிருத்ரம் அப்படின்னு சொல்லி இது பண்ணணும். அதில் ஒரு மனசுக்கு தேன் வந்து பாயற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சம்பாத்தி அந்த வானரங்கிட்ட சொல்லணும். யஹஸ்தோகம் பிரபஷ்யாமி ராவணம் ஜானகி ததா அஸ்மாகமபி சௌபர்ணம் திவ்யம் சக்ஷுர் பலம் யதா. நான் இங்கேருந்தே பார்த்து சொல்கிறேன், ராவணனும் சீதையும் அங்கே தான் இருக்கா அப்படின்னு. ஸோ இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அங்கே இருக்குன்னு சொல்கிறார். ஆனால் எனக்கு இது இல்லாதனால என்னால் எங்கேயும் போக முடியாது, ஒன்றும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. பட் என்னால் பார்க்க முடியறது சீதா அங்கே இருக்கா அப்படின்னு. நம்ம வந்து கேட்போம் அது எப்படி அப்படின்னு. கிட்டத்தட்ட வந்து பின்னாடி இப்போ சொல்ல போகிறேன் என்னென்னா, கிட்டத்தட்ட 100 யோஜனை தூரம் சொல்கிறான். இந்த 100 யோஜனை தூரம் வந்து அந்த பக்ஷியால் பார்க்க முடியும். எந்த பக்ஷி வந்து இன்னுமே பெருசாக இருந்தோ, இப்போ கருடன்லாம் வந்து பார்த்தேன்னா அனாயாசமாக பார்க்க முடியும். எங்கேயோ மேலே பறந்துட்டு இருக்கிற பக்ஷி வந்து கீழே இந்த தோட்டம் துறவுக்குள்ளே ஓடின்னு இருக்கிற எலியை வந்து அங்கேருந்து கிளியராக பார்க்கும். இதெல்லாம் பக்ஷிக்கு இருக்குது. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா, நம்ம மனுஷனுடைய கண்ணு நமக்கு எவ்வளோ தூரம் பார்க்க முடியும் அப்படின்னு. இப்போ நீங்கள் கிராமத்தில் இருக்கிறவா இருக்கால்ல, அவளுடைய கண்ணுடைய வீச்சு இருக்குல்ல, பிகாஸ் தேர் ஆல்வேஸ் யூஸ் டு சி வெரி லாங் டிஸ்டன்ஸ். அவளுடைய கண்ணோடைய ரீச்சுக்கும் நம்மளுடைய கண்ணோட ரீச்சுக்குமே வித்தியாசம் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 ஜெனரேஷன் முன்னாடி வந்து ஒரு 10% கண்ணாடி போட்டுன்னு இருந்தா. இப்போ பிறக்கிற குழந்தையில ஸ்லோவாக வந்து கண்ணாடி போட்டுக்கிற வயசு வந்து அப்படியே வந்து இட் ஹஸ் ஈவன் ஷிஃப்டட் பிலோ 10. ஏன் அப்படின்னா மனுஷனுடைய கண்ணை யூஸ் பண்ணுற அந்த ஜெனட்டிக்கலி அது சேஞ்ச் ஆகிட்டு வருது. பட்சிகளுக்கெல்லாம் எப்படி நல்ல வேலை என்ன அப்படின்னா, இந்த டெக்னாலஜியும் இதையும் வந்து அவள் எதுவும் அடாப்ட் பண்ணிக்கல. பக்ஷி மிருகங்கள்லாம் அவெல்லாம் நாங்கள் எப்போவுமே எப்படி இருப்போமோ அப்படியே இருக்கோம் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு கூட வந்து அதனால் மேலேருந்து பார்க்க முடியும். சரியா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய அதுலேருந்து சொல்கிறது என்ன சொல்கிறதுனா, உபாயோ திருஷ்யதாம் கஷ்டில் லங்கனே
லவணாம்பசா அபிகம்யத்து வைதேஹ்யாம் சமுத்திரார்த்தம் கமிஷ்யதி சமுத்திரம் நேதுமிச்சாமி பவாத்பிஹி வருணாலயம் பிரதாஸ்யாம் உதகம் பிராத்ருஹு ஸ்வர்கஸ்தஸ்ய மகாத்மனஹா. என்னது அப்படின்னா, இந்த மாதிரி என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ உடனே பண்ண வேண்டிய விஷயம் என்ன, ஜட்டாயு அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறார், சம்பாத்தி அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, நீங்கள் இப்போ பண்ண வேண்டிய அடுத்த விஷயம் என்னென்னா, இந்த சமுத்திரத்தை எப்படி தாண்டி அந்த பக்கம் போகிறதுங்கிற விஷயத்தை யோசிக்க ஆரம்பிங்க. தட் இஸ் யுவர் ரிமார்ட் திங். டோர் ஓப்பன் ஆகிடுதா வானரங்களுக்கு, செத்து போயிடலாம், உபவாசம் இருக்கலாம், செத்து போயிடலாம் அப்படின்னு தோணினதுக்கு கவலைப்படாத. இங்கேருந்து தான் ராவணன் வந்து சீதையை எடுத்துட்டு போனான், இப்போ என்னால் அங்கே பார்க்க முடியறது, அதனால் நீங்கள் சமுத்திரத்தை தாண்டுங்கோ, சமுத்திரத்தை தாண்டுற வழியை பாருங்கோ அப்படின்னு சொல்லி இது பண்ணான். அந்த விஷயம் கேட்ட உடனே வானரர்களும் ஜாம்பவான் எல்லாரும் சேர்ந்து சம்பாத்தி கிட்ட எல்லாம் ஒன்றும் ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு டீட்டெயில்டாக சொல்லுங்க, நீங்கள் எப்படி இதை சொல்கிறீர்கள், என்ன பண்ண. ஏன்னா சமுத்திரத்தை தாண்டதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இப்போ அடுத்த டாஸ்க் என்ன, சம்பாத்தி சொன்னதுபடி என்ன பண்ணோம், சமுத்திரத்தை தாண்டணும். டக்குன்னு அந்த டெசிஷன் எடுத்து வா சமுத்திரத்தை தாண்டலான்னா தாண்ட முடியாது அப்படிலாம். அப்போ எக்ஸாக்டாக டீட்டெயில் சொல்லணும். இன்னொன்று ஒருத்தர் ஒன்று சொல்கிறாங்க, நீ எப்படி சொல்கிற, அது எப்படி கரெக்டுன்னு எடுத்துக்கிறது, இப்படி கேட்கக்கூடாது யார்கிட்டையும். ஓ நீ சொன்னதையே இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக எனக்கு புரிகிற மாதிரி சொல்ல அப்படின்னு கேட்கணும். அப்போ என்ன பண்ணுவான்னா, எதிராளி இன்னும் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸோடு நம்மள்கிட்ட பேசுவான். அந்த எக்ஸ்ட்ரா டீட்டெயில் கொடுக்க கொடுக்க நமக்கு அது அவள் சொல்கிறதுனுடைய வார்த்தையான ஊர்ஜிதம் கிடைக்கும் இல்லையா. இப்போ இங்கே பாருங்க, ஒரு ஸ்ட்ரேஞ்சர், யார் சம்பாத்திங்கிறவர் ஒரு ஸ்ட்ரேஞ்சர், அவர் பாட்டுக்கு ஒரு கதையை சொல்லிட்டு நீங்கள் சமுத்திரத்தை குதிங்கோ அப்படின்னு சொன்னால் குதிச்சுடுறதா. அதனால அங்கதன் ஜாம்பவான் இவா எல்லாருமே ஒரு மாதிரி திருப்பி சொல்லுங்கோ, நீங்கள் என்னமோ சொன்னேலே அதெல்லாம் திருப்பி சொல்லுங்கோ அப்படின்னு சொல்கிறார். நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அப்படி என்னோட இவனை பிடிச்சேன் இல்லையா, யாரை, ஜட்டாயு பிடிச்சேன் இல்லையா, அதுக்கப்புறம் என்னாலையும் ரொம்ப முடியல. அப்போ ஒரு இடத்துல நான் ஜட்டாயுவை விட்டுட்டேன், அநேகமாக அவன் ஜனஸ்தானத்தில் தான் போய் விழுந்திருப்பான். ஜனஸ்தானம்னா எந்த இடம், தண்டகாரண்யத்தில் தான் போய் அவன் விழுந்து அங்கே தான் இருந்திருப்பான். நான் நேராக இந்த பர்வத்தத்துக்கிட்ட விழுந்துட்டேன். அன்னிலேருந்து என்னால் இந்த இடத்துலேருந்து நகரக்கூட முடியல. பல ஆயிரக்கணக்கான வருஷம் எடுத்து என்னால் நகரக்கூட முடியல. உடனே என்ன கேள்வி வரும், சாப்பாடுக்கு என்ன பண்ணுவ அப்படின்னா, எனக்கு ஒரு பையன் இருக்கான், அவன் பேர் சுபார்ஷ்வன்னு பேர். சுபார்ஷ்வன்னு பேர். அந்த சுபார்ஷ்வன் தான் என்ன பண்ணுவான் அப்படின்னா, டெய்லி எனக்கு சாப்பாடு கொண்டு தருவான். ஏதாவது ஒரு மாமிசத்தை எடுத்துன்னு எனக்கு கொடுப்பான், நான் அதை சாப்பிடுவேன். ஆனால் கேளுங்கோ, கந்தர்வர்களுக்கு, கந்தர்வனாக ஒரு கந்தர்வ பிராணியாக இருந்தான்னா அவனுக்கு காமம் இட் வில் ஓவர் பவர் ஹிம். சர்ப்பமாக இருந்ததுனாக்க, சர்ப்ப ஜாத்தியில் பிறந்ததாக இருந்தால் அந்த சர்ப்ப ஜாத்தியில் பிறந்தவாளுக்கு குரோதம் ஓவர் பவர் பண்ணும். உள்ள வர சொல்லுங்க. சர்ப்ப ஜாத்தியாக இருந்ததுன்னா குரோதம் ஓவர் பவர் பண்ணும். மிருகம் ஜாதியாக இருந்ததுனாக்கா பயம் ஓவர் பவர் பண்ணும். மனுஷன ஜாதியாக இருந்ததுன்னா என்ன ஓவர் பவர் பண்ணும், அது சம்பாத்தி சொல்ல நான் கேட்குறேன். எல்லாமே நம்மள சில பேர் சர்ப்ப ஜாதியாக இருப்போம், சில பேர் நம்ம கந்தர்வனாக இருப்போம், சில பேர் மிருகமாக இருப்போம், சில பேர் மோர் தென் ஒன்னாகவும் இருப்போம். சரியா? அதை பற்றி சம்பாத்தி பேசலை மனுஷாலை பற்றி, ஏன்னா அங்கே கான்டெக்ஸ்டே இல்லை மனுஷாலை பற்றி. ஏன், அவன் எதிர்க்க பேசுறது வானரம், இருக்கிறது இது, அதான். அதனால இப்போ என்ன மாதிரி இந்த மாதிரி பக்ஷி ஜாதிக்கு எது எங்களுடைய கண்ட்ரோலில் இழக்க வைக்கும், எங்களை இது பண்ண, எங்களுடைய நிலைமையை தடுமாற வைக்கும் அப்படின்னா பசி. பக்ஷி ஜாத்தியில் இருந்தால் எங்களுக்கு பசி ஜாஸ்தியாகும். அதனால ஒரு நாள் சுபார்ஷ்வன் வரத்துக்கு ரொம்ப நேரமாக எடுத்து, சுபார்ஷ்வன் வரத்துக்கு நேரமாகி
இது ஆகிடுது. அவன் திரும்பி வந்த உடனே நான் வந்து வாய்க்கு வந்தபடி திட்டேன் அவனை வந்து ரொம்ப வாய்க்கு வந்தபடி ரொம்ப திட்டேன். அப்போ வந்து அவன் வந்து மெதுவாக இருங்கோ அப்படின்னு சொல்லி அவன் வந்து கோச்சுக்கலை என்கிட்ட கோச்சுக்காமல் வந்து நான் ஏன் லேட்டாக வந்தேன் அப்படிங்கிற ரீசனை வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொன்னான். என்ன அப்படின்னாக்கா, வானத்தில் வந்து கருப்பாக ஆடை அணிந்து கோரமாக மகா பராக்கிரமசாலியா வைபவசாலியா ஒருத்தனும், அதுக்கப்புறம் அவன் கூட மிக அழகாக சோபனமாக இருக்கக்கூடிய நல்ல ஆபூஷணங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ, அவர்கள் ஆகாச மார்க்கமாக போயின்னு இருந்தா. நான் வந்து சரி 2 நல்ல மாமிசம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை மாமிசமாக நமக்காக எடுக்கிறதுக்காக அவளை போய் அவளுடைய இடத்த நான் வழி மறைச்சேன். ஸோ ராவணனையும் சீதாவையும் பார்த்துருக்கிற இன்னொரு ஆள் யாரு? சுபார்ஷ்வன். ஜட்டாயு மட்டும் பார்க்கல, ஜட்டாயு வந்து சித்தப்பா யாருக்கு? சுபார்ஷ்வன். அவனோட பையன் சுபார்ஷ்வனும் வந்து போய் முன்னாடி நின்று இருக்கான். ஆனால் அப்பா அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, ரொம்ப பணிவோட கையெல்லாம் கூப்பி எனக்கு வழி விடு, நான் அவசரமாக போகணுன்னு சொன்னான். அவன் அவ்வளோ பணிவாக பேசி சொன்னதுனால நான் வழி விட்டுட்டேன். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப உயர்ந்த குலத்தை சார்ந்தவா, அவன் யார் என்னன்னு தெரியல, அவ்வளோ பணிவாக கேட்டதுனால சரி போகட்டும் அப்படின்னு விட்டுட்டேன்ப்பா அப்படின்னு. உடனே வந்து சம்பாத்தி வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாரான். வெரி குட் அப்படின்னு நான் அவனை அப்ரிஷியேட் பண்ணேன். ஏன்னா ஆக்சுவலி அந்த வானத்தில் வந்து பறந்து போகும்போது அந்த லேயரில் யார் இருக்காளோ, அந்த 5வது லேயரில் பறக்கிற யார் இருக்காளோ, அது வந்து நான் என்னுடைய இறை. இங்கே யார் வேணால் வரட்டும், என் ஏரியாக்குள்ளே இது வந்து ஜென்ரலாக மிருகங்கள் காட்டு விஷயங்கள் அவாளுகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு ரூல். என் ஏரியாக்குள்ளே வந்துட்டேன்னா நீ என்னுடைய இறை, நீ அதை அடித்து சாப்பிட்டேன்னா அது வந்து அதர்மம்லாம் கிடையாது. அந்த மாதிரி அது என்னோட இறை, அது உன்னோட இறையாக இருந்தும் கூட அந்த இறையை நீ விட்டு கொடுத்து வந்தது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபர்தராக இன்னொரு கதையை சொல்கிறார். என்ன கதை அப்படின்னா, இது வந்து என்ன கதை சொல்கிறார் அப்படின்னாக்கா, சயாத்தோ தேஜசா வியோம சங்கிப்பன்னிவ வேகிதா அதாஹம் கேச்சரைர் பூதைர் அபிகம்ய சபாஜிதா. அதுக்கப்புறம் நான் அந்த ஆகாச மார்க்கம் வழியாக அப்படியே வந்து இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இன்னொரு மகரிஷியை பற்றின ஒரு கதையை சொல்கிறார். யார் அப்படின்னா, அந்த மகரிஷி வந்து, அந்த மகரிஷி பேர் வந்து ஒரே ஒரு நிமிஷம், திருச்சக்கர் நிஷாகரர் அப்படிங்கிற ஒரு மகரிஷி. அவர் வந்து சீதா ராமர் இவாளை பற்றின கதை என்கிட்ட சொல்லியிருக்காப்பா. இதை வந்து யார் சொல்கிறா? சம்பாத்தி வந்து தன் பையன் சுபார்ஷ்வன்ட்ட சொல்கிறார். நிஷாகரன் அப்படின்னு ஒரு ராஜா வந்து என்கிட்ட வந்து ராமர் லக்ஷ்மணர் சீதா இந்த விஷயத்தை பற்றிலாம் வந்து சொல்லியிருக்காப்பா. அதனால் வந்து நீ சீதாவை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் போகிறதுக்கு அலோவ் பண்ணது வந்து ரொம்ப நல்லது பண்ணிட்ட அப்படின்னு ஃபர்தராக இப்போ இன்னொரு டீட்டெயில் கொடுக்குறார். இப்போ வானரங்களுக்கு என்ன சம்பாத்தி கொடுக்குறார்? நான் மட்டும் இல்லை, ஆக்சுவலாக ஹா சீதா ஹா லக்ஷ்மணா அப்படின்னு கத்திண்டு போன இன்ஃபர்மேஷன் எனக்கு யார் கொடுத்தா அப்படின்னா என் பையன் கொடுத்தான். ஏன்னா என் பையன் வந்து ஆகாச மார்க்கமாக போச்சு, என் பையன் தான் ஸ்டாப் பண்ணியிருக்கான். அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் சம்பாத்தியே சொல்கிறார் என்ன அப்படின்னா, முன்பொரு காலத்தில் ஒரு மகரிஷி வந்து என்கிட்ட சொல்லியிருக்கார். என்ன அப்படின்னாக்கா, இந்த மாதிரி சீதை என்பவள் அபகரிக்கப்படுவாள் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கார். அதனால் வந்து இதெல்லாம் சொன்ன உடனே இவளுக்கு இன்னுமே வந்து இது ஆயிடுத்து. என்னென்னு, ராம லக்ஷ்மண பானாச்ச விஹிதா கங்கபத்ரினஹா த்ரயாமானாபி லோகானாம் பரியதாஸ்திர நிகிருஹே காமம் கலு
தசக்ரீவஸ்தேஜோ பல சமன்விதா பவதாம் து சமர்த்தானாம் ந கிஞ்சிதபி துஷ்கரம் ததலம் காலசங்கேன கிரியதாம் புத்தி நிச்சய நஹி கர்மசு சஜ்ஜந்தே புத்திமந்தோ பவத்விதா. என்ன சொல்றா அப்படின்னா, ஏ வானரங்களே எழுந்திருங்கள், எல்லாருமே இதுவா இருங்கோ. என்னது அப்படின்னா, ராமர் அவர் லக்ஷ்மணர் அவா சஸ்திரங்கள் அஸ்திரங்கள் இதெல்லாத்தையும் சேர்ந்து இருக்கக்கூடிய ராமரையும் லக்ஷ்மணரையுமே சாக்ஷாத் தேவேந்திரன் வந்தா கூட தடுக்க முடியாது. இதை நன்னா புரிஞ்சுக்கோங்க. அவளுடைய சக்தி அபரிமிதமான சக்தி. அதனால நமக்கு எதிரியா இருக்கக்கூடிய ராவணன் எவ்வளோ தேஜஸ்வி அவனா இருக்கட்டும், எவ்வளோ பெரிய ஆளா இருக்கட்டும், அவா இவ ரெண்டு பேரை ஒரு நாளும் தோக்கடிக்க முடியாது. இதெல்லாம் யாரு சொல்றா அப்படின்னா, ருதராஜன் சொல்றான். இவாளுக்கு எல்லாருடைய பலம் பராக்கிரமம் எல்லாத்த பத்தியும் ஐடியா இருக்கிற பீப்புள். இவா கருடனா இருக்கட்டும், இல்லைனாக்க சம்பாத்தியா இருக்கட்டும், இல்லை ஜட்டாயுவா இருக்கட்டும், அவளுக்கு எல்லாருடைய இதுவும் தெரியும். அதுலேயுமே ஜட்டாயு ராவணனை தாக்கு பிடிக்க முடியாததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ராவணனுடைய பராக்கிரமத்தினால ஜட்டாயு வீழ்த்தப்படலை. இங்கே திருப்பி அந்த வானரங்கள் அந்த விற்த்தாந்தத்தை எடுத்து சொல்லும்போது, ஜட்டாயு மரணம் அடைந்ததற்கு காரணம் என்ன அப்படின்னா அவருடைய வயசு. அவ்வளோ மூதாட்டி அவர், அவ்வளோ ஓல்டு பர்சன் அவர், அவ்வளோ ஓல்டு அப்படின்னு கஷ்டப்பட்டுன்னு தான் சண்டை போட்டிருக்காரு அவர். அதனால தான் ராவணன் இடத்துல தோணும். மற்றபடி இவாளோட யௌவனத்தில் எதுக்கு இந்த விற்த்தாந்தத்தை சொல்கிறார் அப்படின்னா, எங்களோட யௌவனத்தில் நாங்கள் தேவேந்திரனையே ஜெயிச்சவா அப்படிங்கிறா. யாரு? சம்பாத்தியும் ஜட்டாயும். அது மட்டும் இல்லை, பயங்கரமான பராக்கிரமங்கள்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி, அதனால வானரங்களே அதிகமாக நேரம் கடத்துவதில் எந்த அர்த்தமும் இல்லை. கெட் டு ஒர்க் இமீடியட்லி. யாரு புத்திசாலி புருஷன் அப்படின்னா, எதையுமே போஸ்ட்போன் பண்ணாம இமீடியட்டா அடுத்தது என்ன பண்ணலான்னு உத்தியோகம்னா என்ன, ஒர்க்கில் யார் இன்வால்வ் ஆகிறாலோ அவனுக்கு வெற்றி நிச்சயம். கிளம்புங்கோ, இனிமே ஒரு செகண்ட் கூட லேட் பண்ணாதீங்கோ அப்படின்னு சம்பாத்தி சொல்றார். அதுக்கப்புறம் சம்பாத்தி தன்னுடைய கடைசி தன் சம்பந்தப்பட்ட இன்னொரு கதையும் சொல்றார். என்னது அப்படின்னா, நான் சூரியனால் கீழே வீழ்த்தப்பட்டேன், கீழே இந்த இதில் விழுந்தேன். 6 நாள் எனக்கு நினைவே வரல. 6 days எனக்கு நினைவே வராமல் அதுக்கப்புறம் தான் எனக்கு நினைவு வந்தது. அதுக்கப்புறம் மெதுவாக கண்ணு திறந்தது, இது வந்தது. அதுக்கப்புறம் மெதுவாக என்னுடைய சில பவர்ஸ் எல்லாம் வந்தது. அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா, என்னுடைய விங்ஸ் ரொம்ப எரிஞ்சு போனதுனால என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, மெதுவாக நகர்ந்து இதை எடுத்து அந்த சம்பவம் நடந்து இப்போதைக்கு 8000 வருஷம் ஆகுது அப்படிங்கிறது. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நகர்ந்து இந்த மலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரமம் இருக்கு. அது ஒரு பெரிய தபஸ்வியோட ஆசிரமம். அந்த தபஸ்வி, அந்த ஆசிரமத்திலோட ரிஷி பேர் நிஷாகரர் அப்படின்னு பேர். நிஷாகர அப்படின்னா ஒரு அர்த்தம் என்னென்னா சந்திரன்னு அர்த்தம். லிட்ரல் மீனிங் நிஷாகரஹான என்ன, இரவை ஒளிர்விப்பவன் அப்படின்னு. இரவை ஒளிர்விக்குன்னா என்னென்னா அஜ்ஞானத்தை ஒளிர்வித்து கொடுக்கக்கூடிய பிரம்மஜானி அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நிஷாகரரான அவர் பேரே நிஷாகரர். அந்த நிஷாகரர் அப்படிங்கிறவர் சம்பாத்தி அவரை எப்படியாவது நம்ம தரிசனம் பண்ணணும், நாங்கள் எப்போவுமே தரிசனம் பண்ணோன்னு சொல்லிட்டு தடுமாறி அவரோட ஆசிரமத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மரத்தில் நான் அவருடைய ஆசிரமத்தினுடைய விசேஷம் என்னென்னா, 365 நாளும் பூக்களும் காய்கனிகளும் இல்லாமலே இருக்காது. அப்படி ஒரு அற்புதமான ஒரு ஆசிரமம் அது. அதனால நான் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த மகரிஷி அவருடைய தூரத்துலேருந்தே அவருடைய பார்வை மேலே பட்டெடுத்தோம். பார்வை மேலே பட்ட உடனே அங்கேருந்து நேரம் வந்தோடனே சம்பாத்திக்கிட்ட எனக்கு உன்னை பற்றி நன்னா தெரியுமே, நீயும் உன்னுடைய தம்பி ஒருத்தன் இருப்பானே அப்படின்னு கேட்டாராம் மகரிஷி.
நீயும் உன்னுடைய தம்பி நீங்கள் 2 பேரும் வந்து எவ்வளோ பிரபாவசாலியான கிருதர்கள்னா உங்களுக்கு இச்சைக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ரூபத்தை உங்களால் மாற்றிக்க முடியும். நீங்கள் என்ன பண்ணுவீல் அப்படின்னா, மனுஷனுடைய ரூபத்தில் வந்து நீங்கள் 2 பேரும் எப்போவுமே வந்து எனக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு போவேல். நான் அப்போவே உங்களை நோட் பண்ணியிருக்கேன். உன்னுடைய நிலைமை ஏன் இப்படி ஆயிடுத்து அப்படின்னு அந்த ரிஷி கேட்டாராம். அப்போது சம்பாத்தி கிட்ட அந்த ரிஷி அப்படி கேட்ட உடனே சம்பாத்தி வந்து ரிஷி கிட்ட அவருடைய ஃபுல் ஸ்டோரி சொன்னாராம். என்னது அப்படின்னா, நாங்கள் கொஞ்சம் கர்வம் அடைஞ்சிட்டோம். அப்போ தான் ரிஷிக்கிட்ட மட்டும் உண்மையை சொல்கிறார். என்ன அப்படின்னா, எங்களுடைய பராக்கிரமத்தில் வந்து அபரிமிதமான கர்வம் இருந்ததுனால நாங்கள் சூரியனை நோக்கி அக்ரெசர் ஆனோம். ஆனால் சூரியனுடைய வெப்பத்தையும் அவருடைய சூடியும் எங்களால் வந்து தாக்கு பிடிக்க முடியாததுனால நான் வந்து இதாயிட்டேன். அதில் வந்து நான் வந்து எப்படியாவது ஜட்டாயுவை வந்து காப்பாற்றிட்டேன். ஆனால் என்னுடைய பட்சங்களை வந்து என்னால் காப்பாற்ற முடியல. அதனால் வந்து அது எரிஞ்சு போச்சு. இப்போ வந்து அவன் வந்து ஜனஸ்தானத்துக்கிட்ட விழுந்துட்டான், தண்டகாரண்யத்தில் விழுந்திருப்பான். என்னால் வந்து இங்கேருந்து நகரக்கூட முடியல. நான் ரொம்ப இது பண்ணி இப்போ தான் எனக்கு வந்து கொஞ்சம் திராணி வந்திருக்கு. அதனால் வந்து உங்களை பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்னு உடனே ஃபுல்லாக வந்து அந்த மகரிஷிக்கிட்ட நடந்த கதையை ஃபுல்லாக வந்து சொல்லியிருக்கார். யார்? சம்பாத்தி சொன்ன உடனே இந்த கதையை யார்கிட்ட சொல்கிறா? சம்பாத்தி வந்து வானரங்கள்கிட்ட சொல்கிறா. அந்த மாதிரி நான் மகரிஷி கீழே வந்து விழுந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மகரிஷிக்கிட்ட என்னுடைய கதையை சொன்னேன். அப்போ அந்த மகரிஷி வந்து என்கிட்ட சொன்னார் என்ன அப்படின்னா, ராஜா தசரதோ நாம